இன்னுமே எனக்கு ஒரு ஒரு சின்ன சீரிஸ் நான் ஃபுல்லாலாம் பார்க்கல. அந்த ஒரு சீன் பார்த்துட்டு நான் போயிட்டேன். சமையல் கட்டுக்கு போயிட்டேன்னு நெனைக்கிறேன். ஜாக்கி பார்க்கும்போது அவன் நக்கல் விடுவானுங்க. ஓ! அவர் வந்து ரொம்ப வந்து கம்மியான ஒரு கேஸ்ட்லேருந்து வந்தவரா இருப்பாரு. அவர் வந்து சொல்றாரு, "எங்க வீட்ல உன் பொண்ணு வந்து எங்கேயாவது பாத்ரூம் போம்போது யாராவது அ இது பண்ணியிருப்பாங்க." அப்படின்றப்ப அந்த படம் வந்து தமிழ் ஹிந்தியில வந்து தடை ஹிந்தியில தான். செய்யப்பட்டது அது. அந்த படம் ரொம்ப நல்ல படம். ஆ அந்த மாரி வெளிப்புறத்துல போய் டாய்லெட் போகும்பொழுது யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்றப்ப அவர் சொல்லுவாரு, "எங்க வீட்ல டாய்லெட் இருக்குன்னுவாரு." அதுக்கு அவ்ளோ கிண்டல் பண்ணுவாங்க. "ஓ! இவங்க வீட்ல டாய்லெட் இருக்கான்டா." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான். அந்த மாதிரி தான் அங்கலாம் இருக்கு. நீங்க வந்து எப்ப சதி லெவலுக்குலாம் போக வேண்டாம். இன்னுமே அப்படிதான் இருக்கு. ஆமா. இன்னுமே வந்து இந்த லால் பட்டா லேடீஸ் பார்த்தா இன்னுமே வந்து துப்பட்டா போட்டுட்டு இருப்பாங்க. தலையில அவன் முக்காடு யாருன்னே போட்டுருப்பான். தெரியாது. அந்த மாதிரியான வாழ்க்கை அடக்குமுறை. முறைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த பையன் சொல்லும்பொழுது தான் அந்த டக்குன்னு ஒரு ஒரு சின்ன கேப்ல சொல்லிட்டு போவாப்ல. எங்க அம்மா மட்டும் கொஞ்சம் காசு இருந்ததுன்னா வெளில வந்திருந்திருப்பாங்க. ஏன் வந்து அன்னைக்கை விட இன்னைக்கு வந்து விவாகரத்து வழக்குகள் நிறைய இருக்கு. ஏன்னா உடனே குடும்ப அமைப்பெல்லாம் காலியாகாது. நீங்க ஒழுங்கா வச்சு நடத்தினா ஏன்டா அது கிட்ட எட்ட போக போகுது? ஒழுங்கான மரியாதையும் ஒழுங்கான ஸ்பேஸும் கொடுத்தா அது ஏன் உங்களை விட்டு போக போகுது? மியூச்சுவல். இல்ல அவன் ஏன் ஒன்று விட்டு போறான், இல்லை இவன் ஏன் விட்டு போறான்? ரெண்டு பக்கமே தவறுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சொல்றேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டாலே அது அடிமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் அங்கே பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க தன்னிறைவாயிட்டாங்க. அதனால அவங்க தனியாக சுதந்திரமான ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இதில் என்னன்னா அவன் பொண்ணுக்கு மட்டும் பார்ப்பானுங்க, பொண்டாட்டினா விட்டுருவானுங்க. ஆமாமா. பொண்ணு ஏன்னா அவங்க பெத்த பொண்ணுன்ற அந்த ஒரு விஷயமும் இதில் இருக்குது. பட் ஆனால் இந்த வெப் சீரிஸ் பேசுகிற விஷயம் என்னென்னா படிப்பு வந்து அதுதான் முக்கியம். கல்யாணத்துக்கு பிறகும் நீங்கள் வந்து வேலைக்கு போங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான்.